ராமநாதபுரத்தில் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கன் மீன்கள் விற்பனை தொடர்பாக மார்க்கெட் பகுதியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் வீரகுமரன் இணைந்திருக்கிறார். வீரகுமரன், இந்த சோதனையானது எதன் அடிப்படையில் நடத்தப்படுது? லாவண்யா, முன்னர் தடை செய்யப்பட்ட அந்த ஆப்பிரிக்கன் கேட்லிஸ் எனக்கூடிய தேலி மீன்கள் நேற்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் வாகனத்தில் 1 டன் மீன்கள் நேற்று கைப்பற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று ராமநாதபுரம் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய டவுன் மீன் மார்க்கெட்டில் தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியான டாக்டர் விஜயகுமார் மற்றும் லிங்கவேல் மற்றும் ஜெயராஜ் தர்மன் ஆகியோர் சோதனை செய்தனர். இந்நிலையில் தற்போது சோதனை செய்த நிலையில் இங்கு தேலி மீன்கள் விற்கப்படுகின்றனவா, இல்ல மற்ற பதப்படுத்தப்பட்ட மீன்கள், ஹார்மோனின் தரப்பட்ட மீன்கள் விற்கப்படுகின்றனவா என்ற சோதனை செய்ததில் தற்போது 20 கிலோ மதிப்புள்ள 20 கிலோ எடையுள்ள அதாவது பதப்படுத்தப்பட்டுள்ள கட்டி போன மீன்கள் விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து நம்முடன் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி விஜயகுமார் இருக்கிறார். சார் வணக்கம். தற்போது தேலி மீன்கள் இன்னைக்கு சோதனை எதன் அடிப்படையில் ராமநாதபுரம் ஈசிஆர் பகுதியில் 800 கிலோ அளவிற்கு தடை செய்யப்பட்ட தேலி மீன்கள் நேற்று பிடிபட்டன. அது அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் ரெஸ்பெக்டட் கமிஷனர் ஆஃப் சேஃப்டி, ரெஸ்பெக்டட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர்டர் படி இன்று மீன் மார்க்கெட் ராமநாதபுரம் ஆய்வு செய்யப்பட்டது. நாங்க பிஷரி டிபார்ட்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஆய்வு செஞ்சதுல சுமார் 25 கடை ஆய்வு செஞ்சோம். இதுல தடை செய்யப்பட்ட மீன்கள் எதுவும் விற்கப்படல. அதே மாதிரி ரசாயனம் கலந்த மீன்கள் எதுவும் இல்லை. கெட்டு போன மீன்கள் 19 கிலோ அளவிற்கு பிடிபட்டன. அந்த கடைகளுக்கு நோட்டீஸ் கொடுத்து அபராதம் விதிக்கப்பட்டது. சாப்பிடக்கூடாது, தேலி மீன் என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேலி மீன் சாப்பிட்டா இருதய கோளாறு வரும், ஆண்மை குறைவு வரும், மற்றும் தொடர்ச்சியா அதை உட்கொள்வதால் கேன்சர் போன்ற வியாதிகள் வரும். அதனால நம்ம தேலி மீனை தடை செஞ்சிருக்கிறோம். தேலி மீன் வகைங்கிறது ஆப்பிரிக்கால இருந்து வந்தது. அது கருவேல் மரம் மாதிரி இங்க வெளியில இருந்து வந்த மீன். இது என்ன செய்யும்னா, குளத்துல இருந்தா அந்த மற்ற மீன்களையும் இது தின்று அழித்துவிடும். அது போக இதுக்கு உணவே நான் வெஜிடேரியன் தான். அதாவது மற்ற மீன்கள், செத்துப்போன மீன்கள், வேற ஆர்டிபிஷியலா இதை வளர்க்குறவங்க செத்துப்போன நாய், பறவைகள் கூட வளர்க்குறாங்க. அதனால இது மார்க்கெட்டுக்குள்ள எந்த வகையிலும் வந்துடக்கூடாது. மார்க்கெட்டுங்கிறது தான் நாங்கள் ரொம்ப இதனால நிறைய பக்க விளைவுகளும் வருது. அதனால நம்ம விவரங்களுக்கு நன்றி வீரகுமரன்.